தமிழ் சினிமாவுடைய எவர்கிரீன் சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களை ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக பார்க்கணும்னு ஒரு தரப்பு ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் முள்ளு மலரும் 6லிருந்து 60 வரை மாதிரியான பல பழைய படங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான். இதை எதிர்பார்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எதுக்கெடுத்தாலும் பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சனோட கம்பேர் பண்ணுற போக்கு இங்கே பரவலாக இருக்குது. அமிதாப் பச்சன் ஒரு டைமுக்கு மேலே பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக மாறிட்டார். ஆனால் ரஜினி இப்போவும் ஸ்டாராக தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. ஆனால் இதை சொல்கிறவங்களில் பல பேர் அமிதாப் பச்சன் ஏன் அப்படி மாறினாருங்கிற ஹிஸ்ட்ரி தெரியாது. ஒரு டைமில் இந்தியாவுடைய சூப்பர் ஸ்டாராக தலை சிறந்த நடிகராகவும் இருந்த அமிதாப் பச்சனுக்கு ஒரு காலகட்டம் முழுவதும் தோல்வி படங்களாக மட்டும்தான் அமைஞ்சது. தொடர்ச்சியாக 8 படங்கள் வரைக்கும் தோல்வியை தழுவியிருக்காரு. அதனால் ஏகப்பட்ட கடன் பிரச்சனையில் சிக்கி வேறு வழியே இல்லாமல் குரோர்பதி ப்ரோக்ராம், அப்புறம் சாதாரண ரோல் அப்படிலாம் நடித்து தான் தன் கடனை அடைச்சார். அதுக்கப்புறம் பல டிப்பிக்கல் சீரியல் டைப் கதாபாத்திரங்களையும் நடித்தார். அதுக்கப்புறம் தான் பால்கி மாதிரியான இயக்குநர்கள் மூலமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக மாறினார். ஸோ அவர் ஒரு காலகட்டத்தில் ஹீரோவாக மட்டுமே நடித்து சலிச்சு போய் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டால் 1-2 படம் ஃப்ளாப் ஆனால் அவரோட அடுத்த படம் அதுக்கும் சேர்த்து வசூலிச்சிடும். குறிப்பாக அவரோட பாபா படம் தோல்வியும் அடுத்த படத்துக்கு அவர் எடுத்துக்கிட்ட கால இடைவெளியும் பல பேரோட சூப்பர் ஸ்டார் ஆசைக்கு வழிவகுத்துச்சு. பல பேர் பாபா தான் ரஜினிகாந்த் அவர்களுடைய கடைசி படம் அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. ஆனால் பாபா தோல்வி, கால இடைவெளி இது எல்லாத்தையும் ஈடுகட்டுற வகையில் அமைஞ்ச சந்திரமுகியுடைய வசூலும் அது ஓடின நாட்களையும் நம்மளால் ஈஸியாக மறக்க முடியாது. இப்படி ஒரு ஹீரோ அந்தஸ்தை விடாப்பிடியாக குடிக்கிற ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் சூப்பர் ஸ்டார் இஸ் ஆல்வேஸ் சூப்பர் ஸ்டார் தான்.